ஹலோ ஆல். டுடே குரூப் 4ல் வந்து ஜிஎஸ் டாபிக்ஸில் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம இன்றைக்கி பாலிட்டியில் வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். மொத்தம் டோட்டலாக 14 டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த புக்ஸில் எந்தெந்த யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியல் அரசியல் அமைப்பு. இது வந்து எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் எந்தெந்த லெசன் அப்படிங்கிறதும் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சமத்துவம் பெறுதல் இந்த டாப்பிக்கில் நம்ம இந்தியல் அரசியல் பற்றி இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th டேர்ம் 1ல் சமத்துவம் இந்த டாப்பிக்கில் இருக்குது. 8th சமச்சார்பின்மை, 10th இந்திய அரசியலமைப்பு, 12th அரசியல் அறிவியலில் இந்திய அரசியல் அமைப்பு பற்றி இருக்குது, இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா முகவுரை அப்படிங்கிறது எந்தெந்த யூனிட்டில் வருது அப்படின்னா 10th அப்படின்னு போட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு, இன்னொன்று ஆன்னு போட்டிருப்போம், அது வந்து அரசியல் அறிவியல். ஓகேங்களா? இதில் 10th இந்திய அரசியல் அமைப்பு லெசன் 1 இதில் இந்த முகவுரை டாபிக் இருக்கும். நெக்ஸ்ட்டு 11th அரசியல் அறிவியல், இதில் வந்துட்டு லெசன் 3, இந்த லெசன் 3 வந்துட்டு இந்த டாப்பிக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th அதே அரசியல் அறிவியலில் ஈயாங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு, இதை பற்றி இருக்கும். நீங்கள் 10th இந்திய அரசியல் அமைப்பு இந்த லெசன் 1 படித்தாலே இதில் வந்து 14 டாபிக்ஸில் ஒரு 10 டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். முக்கியமாக 10th புக்கு நல்லா வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், இது வந்து 6th பன்முகத்தன்மை அதில் டேர்ம் 1 புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 2 புக்கில் தேசிய சின்னங்கள், இந்த ரெண்டு 6th நீங்கள் படித்தாலே இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th டாபிக் என்னென்னா ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இது வந்து 12th அரசியல் அறிவியலில் தேச கட்டமைப்பின் சவால்கள் இந்த யூனிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th வந்து குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது வந்து எதில் இருக்குன்னா 10th இந்திய அரசியலமைப்பில் லெசன் 1. நான் சொன்னல 10th இந்திய அரசியலமைப்பிலிருந்து நிறைய டாபிக் கவர் ஆகும், அதனால 10th புக்கு கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ஆங்கிறது அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்னா அடிப்படை கருத்து பகுதி 2. ஓகேங்களா? இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th அதே மாதிரி அரசியல் அறிவியல் தான், ஆங்கிறது அரசியல் அறிவியல், அதில் வந்து இந்திய அரசியலமைப்பில் லெசன் 1. 12th ஒரு இந்திய அரசியலமைப்பு இருக்குது. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா 11th 12th சப்ஜெக்ட் என்னென்னா அரசியல் அறிவியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இது வந்து 6th டேர்ம் 3ல் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் அந்த டாப்பிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th உள்ளாட்சி அமைப்பு அண்ட் 11th அரசியல் அறிவியலில் உள்ளாட்சி அரசாங்கல், இதில் வந்துட்டு இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th டாபிக் என்னன்னு பாருங்கள். 7th டாபிக் வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்ற, மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இதில் 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுல இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th அரசாங்கங்களின் வகைகள், 10th நடுவண் அரசு, மாநில அரசு, 2 யூனிட், நடுவண் அரசு ஒரு யூனிட்டு, மாநில அரசு ஒரு யூனிட்டு அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th அரசியல் அறிவியலில் அரசாங்க வகைப்பாடுகள் இருக்குது. அகெயின் 12th அரசியல் அறிவியலில் லெசன் 1ல் 2, 3 அண்ட் 6 இதில் எல்லாம் வந்துட்டு இந்த டாபிக் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இது ரிலேட்டடாக நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், எப்படிலாம் ஷார்ட்கட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொன்றத்தையுமே வந்து இந்த டாபிக்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்களாக எழுதி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 8th வந்து கூட்டாட்சி, மத்திய மாநில உறவுகள், இது வந்துட்டு 10th இந்திய அரசியலமைப்பில் லெசன் 1, அதே 10th இந்திய அரசியலமைப்பில் லெசன் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், 12th அரசியல் அறிவியலில் இந்தியாவின் கூட்டாட்சி.
நெக்ஸ்ட்டு நைன்த்து பாருங்கள், தேர்தல். இது நைன்த்தில் வந்து 3 டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்க. தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. இதில் தேர்தலில் 7th அரசியலாட்சி இந்த லெசனில், 9th தேர்தல் அரசியலாட்சி, அழுத்த குழுக்கள், 11th அரசியல் அறிவியல் இருக்குல்ல, அதில் தேர்தல் பிரதிநிதித்துவம். இதை படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு இந்திய நீதி அமைப்புகள், இதில் வந்து 8th நீதித்துறைங்கிற ஒரு லெசன்லையும், 12th இந்திய நீதித்துறைங்கிற லெசனையும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சிங்கிறது 6th மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு லெசன்லையும், 9th அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சிங்கிற லெசனில் இருக்குது. அண்ட் 10th டாபிக் பாருங்கள், பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை. இது வந்து ஸ்கூல் புக்கு, 6th 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு. இது படிக்கணும். இந்த இதில் உள்ள இது மட்டும் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக வரும். அண்டு அவுட் சோர்ஸாக இதில் எது படிக்கணும், லக்ஷ்மிகாந்தோட புக்கு, அந்த புக்கும் வெங்கடேஷன் புக், அந்த 2 புக்கையும் நீங்கள் பார்க்கணும். நான் அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 11th என்ன கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இது வந்து 7th ஸ்டாண்டர்டோட சமத்துவங்கிற ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு 12th நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் சமத்துவங்கிற டாபிக் தான். அண்ட் 12th வணிகவியங்கிற ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு 13th என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித உரிமைகள் சாசனம். இது வந்து 8th மனித உரிமை ஐக்கிய நாடுகள் இந்த லெசன்லேயும், 9th மனித உரிமைகள்ங்கிற லெசன்லேயும் இருக்குது. இது 2த்தையும் படிச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு 14th டாபிக் தான் லாஸ்ட் டாப்பிக்கு. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகளும். இது வந்து என்னென்னா 11th அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் இந்த டாப்பிக்கில் இருக்குது. 11th நீங்கள் எந்தெந்த டாபிக் பார்க்கணும், எந்தெந்த லெசன் பார்க்கணும் அப்படின்னா, லெசன் 6, அடுத்து லெசன் 14, லெசன் 15 இதை நீங்கள் பார்த்தா போதும். இவ்வளோ தான், இந்த 14 டாபிக்ஸ் தான் பாலிட்டிக்கு. இந்த பாலிட்டி வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா பாலிட்டியிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வருது. அதனால் நான் பாலிட்டி ரிலேட்டடாக இனிமேல் வீடியோஸ் போடுறேன். அது மாதிரி நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறையா வேர் டு ஸ்டடி இருக்குது. அதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.